வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், 12 லக்னத்திற்கும் பாதகாதிபதி எவ்வாறு பலனை தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக பார்க்கும்போது பாதகாதிபதி என்று வரும்பொழுது 11ஆம் அதிபதியாக, லாபாதிபதியாக அல்லது பாக்கியாதிபதியாக அல்லது கலத்திர ஸ்தானாதிபதியாக பாதகாதிபதி வருவார்கள். அவ்வாறு பாதகாதிபதிகள் பலம் வரும் பொழுது பாதகாதிபதிகள் பலம் பெற வேண்டுமா அல்லது பலவீனம் அடைய வேண்டுமா? சரி, அப்படி பலவீனம் அடையும் பொழுது அவர்கள் காரகத்துவம் கெட்டுவிடுமே, அதற்கு என்ன செய்வது? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம இன்றைய பதிவுல ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியாக பார்க்க போகின்றோம். அதனால உங்களுக்கு முழுசாக அந்த பதிவு பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எவ்வாறு பாதகாதிபதிகள் வேறுபாட்டோடு செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நிறுத்தி வச்சு கூட உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அப்பப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு பேசிக்கான ஜோதிட அறிவை வளர்த்து விடக்கூடிய பதிவாக நிச்சயம் இருக்கும். சரி, ஜோதிடத்துல மிகவும் கவனமுடன் ஆராய வேண்டிய தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தோஷம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல சரலக்னம். சரலக்னத்தில் பார்க்கும் பொழுது மேச லக்னமாக இருப்போம். முதல்ல மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். சரலக்னத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். ஸ்திர லக்னத்தை பொறுத்தவரை 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். உபய லக்னத்தை பொறுத்தவரை 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். சரலக்னத்திற்கு மேச லக்னத்திற்கு சரலக்னம், அதனால 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அதன் அதிபதி யாரே? சனி. எப்போதுமே பாதகாதிபதியை நேர்வலு அடையக்கூடாது, அது நல்லதல்ல. மேச லக்னத்திற்கு சனி லக்னத்தில் நீசம் பெறும் கிரகம் ஆவார். சனி லக்னத்தில் நீசம் பெற்றாலும் சரி, 7ல் உச்சம் பெற்றாலும் சரி, இரண்டுமே நல்லது அல்ல. இரண்டுமே கெடுதல்களை தரக்கூடிய அமைப்பாகும். பொதுவாக எந்த லக்னத்துக்குமே சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பாகும். சரி, ஆனா இதே சனி மேச லக்னத்திற்கு 10க்கும் அதிபதியாக ஆகிறாரே, 10ஆம் அதிபதி கெடும் பொழுது தொழில் ஸ்தானம் கெடுமே என்றால், சனி மேசத்திற்கு 10ல் நிற்கும் பொழுது 11ற்கு 12ஆம் இடத்துல மறைந்து நிற்பார். மகரம் என்பது சனியின் சாஃப்ட் நேச்சரை வெளிப்படக்கூடிய வீடாகும். அதுவும் லக்னாதிபதியாகிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடே மகரமாகும். அங்கு சனி இருக்கும் பொழுது தொழில் ஸ்தான அதிபதியை போலவே செயல்படுவார். அங்கு பாதகஸ்தான அதிபதியை போல அதிகமாக செயல்பட மாட்டார், குறைத்துக் கொள்வார். அதே சனி 11ல் நிற்கும் பொழுது 2 வீட்டு வேலைகளையும் செய்வார். அதாவது 10ஆம் வீட்டு வேலையும் 11ஆம் வீட்டின் வேலையும் 2 வீட்டின் வேலைகளுமே செய்வார். தொழில் சிறக்கும், லாபங்கள் கிடைக்கும். ஆனா தொழில பேராசையோடு நடக்க வைத்து பெரும் பாதக செய்து விடுவார் சனி. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாதகாதிபதி தசா நடக்கும் பொழுது பேராசையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். எப்பொழுதுமே பாதகாதிபதி தசா நடக்கும் பொழுது பேராசையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. சனி தசா நடக்கும் பொழுது பொதுவாக யாராக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் சனி தசா நடக்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது, தர்மத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது. அந்த மாதிரி சமயத்துல செயல்படும் பொழுது சனி சமயம் பார்த்து நிச்சயம் கவிழ்த்து விடுவார். சரி, மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைந்திருப்பது நல்ல விதமான யோகத்தை செய்யும். சனி இங்க குருவோடு இணையும் பொழுது 9, 10 அதிபதியை போல 9, 10 9ஆம் அதிபதி யாரு? குரு. 10ஆம் அதிபதி சனி. ஆக குருவும் சனியும் இணைவது தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பாகும். 9, 11ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்வதும் சிறந்த அமைப்பு. அதே போல சனி சுக்கிரனோடு இங்கே தொடர்பு கொள்வது நல்ல விதமான அமைப்பு. 2க்கும் 7க்கும் அதிபதியாக சுக்கிரன் வருவார். ஆக 2, 7, 11 தொடர்பு என்ற அமைப்புல வந்துவிடும். அதுவும் சிறந்த அமைப்பாகும். சனியும் அடக்கி வாசிப்பார் இங்கே குருவோடையும் சுக்கிரனோடையும் சேரும் பொழுது. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் சனி புதனோடு சேரக்கூடாது, புதனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது. இங்கே 6, 11 என்ற தொடர்பு சனிக்கும் புதனுக்கும் ஏற்படும். 6ஆம் இடம் என்பது இங்கே கடன் நோய் வம்பு வழக்குகளை கடுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். அதோடு சனியும் புதனும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் ஆகும். அதனால ஜாதகரை மீள முடியாத கடன் தொல்லையில ஆழ்த்தி அந்த ஜாதகரை ரொம்ப படுகொலியில தள்ளக்கூடிய நிலை உண்டாயிடும் சனியும் புதனும் இணைவு பெறும் பொழுது. அதற்கு அடுத்தாப்புல கடக லக்கணம். கடக லக்கணம் என்று வரும்பொழுது இதனுடைய பாதகாதிபதி சுக்கிரன். கடகத்திற்கு மட்டும் பாதகாதிபதியை கவனத்துடன் பரிசீலிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 சர லக்கணத்திலேயே மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி, கடக லக்னத்திற்கு சுக்கிரன், துலா லக்னத்திற்கு சூரியன், மகர லக்னத்திற்கு செவ்வாய். இதுல இயற்கை சுபர் என்றால் சுக்கிரன் மட்டுமே. கேந்திராதிபத்திய தோஷமும் பெறக்கூடிய கிரகம் ஆவார். கடகத்திற்கு சுக்கிரன் பலம் பெறுவதும் ரிஷபத்திற்கு சந்திரன் பலம் பெறுவதும் அவ்வளவு நல்லது அல்ல.
9ஆம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் பலம் பெற்று அமர்வது ஸ்திர லட்சுமி யோகம் என்று ஜோதிடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து பலம் பெற்று அமரும் பொழுது அது ஸ்திர லட்சுமி யோகம் என்ற யோகத்துல அடங்கக்கூடிய அமைப்பாகும். ஆனா அதுல கடகத்திற்கு மட்டும் இங்க விதிவிலக்கு உள்ளது. இங்க 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றாருன்னு சொன்னா பூர்வீகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தருவார். ஆனா 4ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது மாளவியா யோகம் ஏற்படும், நல்ல பலன்களை செய்வார். அங்க 11க்கு 6ஆம் இடத்துல மறைவு பெற்று நிற்பார். 9ல நிற்கும் பொழுது 11க்கு 11 நிற்பார், அது நல்லதல்ல. அதே போல 7ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்பதும் நல்லதல்ல. அங்க 7, 11 தொடர்பு ஏற்படுவதனால அது சிறப்பாக அமையாவது திருமண வாழ்க்கையில் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சந்திரனை சுக்கிரன் வந்து கடும் பகைவராக நினைக்கக்கூடியவர், அதனால கடுமையான கெடுதல்களை செய்வார் கடக லக்னத்திற்கு. அதுக்கடுத்து அப்புறம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன். இவர் லக்னத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகமாகும். இந்த லக்னத்திற்கு சூரியன் 10ஆம் இடத்துல நிற்பது சிறந்த அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியனும் திக்பலம் பெறக்கூடிய அமைப்புல வருவார். 11க்கு 12ல மறைந்து திக்பலம் பெற்று நிற்கக்கூடியது சிறந்த அமைப்பு. அதே போல 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல வருவார், அது நல்லதல்ல. 7ஆம் வீட்டுல உச்சம் பெற்ற கிரகம் 2, 7ல இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையை கிடக்கூடிய அமைப்பாகும். 7, 11 தொடர்பும் வரக்கூடாது, அதுவும் சரியானது அல்ல. இங்க சூரியனுக்கு வந்து குருவோட பார்வையை பெற்று சூரிய தசா நடத்துவது நல்லதல்ல. 6, 11 தொடர்பு ஏற்படும். இது ஏற்கனவே மேச லக்னத்துல பார்த்தோம். 6, 11 தொடர்பு ஏற்படுவது பாதகாதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படுவது நல்லது அல்ல. அங்கேயும் அதிகமாக கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புல வந்துவிடும். துலா லக்னத்திற்கு சனியோட பார்வையை பெற்று சூரியன் பலவீனம் அடைவது நல்லது. ஏன்னா சனியுடைய பார்வையை பெறக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கக்கூடிய நிலை இருக்கும் துலா லக்னத்திற்கு. ஏன்னா ராஜ யோகாதிபதியின் பார்வை எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய அமைப்பாகும். அதே போல இங்க சூரியன் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள் அமர்வது சிறந்த அமைப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பாகும். அதற்கடுத்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு பாதகாதிபதி யார்? செவ்வாய். ஆக இவர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஆகும். 4ஆம் இடத்திற்கும் இவரே அதிபதியாக வரக்கூடியவர். அதனால் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது ருஷவ யோகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகும். சில இடங்கள்ல நன்மையை செய்வார். 1, 4, 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும் பொழுது நன்மைகளை செய்வார். இங்கு ஒரு மைன்யூட்டான பாயிண்டை நோட் பண்ணிக்கணும். லக்னாதிபதியாகிய சனிக்கு செவ்வாய் பகை, ஆனா செவ்வாய்க்கு சனி சமம் என்ற அந்தஸ்திலேயே வருவார். அதாவது சனி செவ்வாயை கடும் எதிரியாக பாவிப்பார். ஆனா செவ்வாய் வந்து தனக்கு சனியெல்லாம் ஒரு எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி சனியை வந்து ஒரு பெரிதாக பொருட்படுத்த மாட்டார், இக்னோர் பண்ணுவார். ஆனா இருவரும் இணைந்து ஒரு பாவகத்தில் அமரும் பொழுது சனியின் கடுமையான கோப உணர்வினாலேயே செவ்வாய் தூண்டப்பட்டு அங்கு கிரக யுத்தம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறத மைனியூட்டா பார்த்து கொள்ள வேண்டும். அதனால மகர கும்ப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து முடிந்த அளவுக்கு கெடுக்கணுங்கிற அமைப்புல அங்க வரமாட்டார். ஏன்னா லக்னாதிபதியை அவர் சம அந்தஸ்தோடு பாவிக்கக்கூடியவர். அந்த அந்தஸ்துல வரும்பொழுது அதுவும் தனக்கு உச்ச வீடை கொடுக்கக்கூடிய அமைப்புல லக்னாதிபதி வருவதனால மகர கும்ப லக்னத்துக்கு முடிந்தவரை அவரு கெடுக்கணும்னு எண்ணத்துல வரமாட்டார், கெடுமை. அதனால செவ்வாய் வந்து 1, 4, 10ஆம் இடங்கள்ல அமரும் பொழுது நல்ல பலன்களை அவர் செய்வார். ஜாதகரை எப்படியாவது கடுமையாக முயற்சி எடுக்க வைத்து வெற்றியடைய வைத்து விடுவார். லக்னத்துல செவ்வாய் நிற்கும் பொழுது மட்டும் ஜாதகருக்கு குணக்கேடு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஷார்ட் டெம்பராக இருப்பார் ஜாதகர். அடமண்ட், ஈகோயிஸ்டிக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக ஜாதகர் இருப்பார். அதனால அடுத்தவர்களுக்கு அதிக துன்பங்கள் ஏற்படும். ஆனா ஜாதகரை நேரடியாக எதிர்க்கக்கூடிய துணிவு யாருக்கும் இருக்காது. 2, 5, 6, 7, 8, 9, 11, 12ஆம் இடங்கள் அமரும் பொழுது நிச்சயம் கெடுதல்களை செய்வார். 3ஆம் இடத்துல வரும்பொழுது அவர் நியூட்ரலான பொசிஷன்ல வந்து விடுவார். சுய முயற்சியால முன்னேறக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தருவார். ஏன்னா இங்கே செவ்வாய் ஏன் இத்தனை ஸ்தானங்களை கெடுவலம் செய்யறாருன்னு பார்த்தா அவர் வந்து இயற்கை அசுபராக வர்றதுனால அவர் அமரக்கூடிய இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படவே செய்யும். அதன் காரணமாகவும் அங்கே அதிகமான கெடுவலங்கள் ஏற்படுகின்றது. சரி, அதுக்கடுத்தாப்புல ஸ்திர லக்னத்துக்கு பார்ப்போம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதே பாதகஸ்தானமாகவும் ஸ்திர லக்னத்துக்கு வருது. இதுல சிறப்பு என்னவென்றால் இந்த 9ஆம் இடம் என்பது 9ஆம் இடம் வந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகவே வரும். ஸோ யோகக்காரகன் பாதக பலனை அதிகம் செய்ய மாட்டார். ஆனால் 9ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது ஸ்திர லக்னக்காரர்கள் அதிக பேராசையோடு செயல்படாமல் இருந்தாலே போதும், அதிக கெடுதல் பலன்களை செய்யாது. முதல்ல ரிஷப லக்னத்தை பார்ப்போம். ரிஷப லக்னத்தை பார்க்கும் பொழுது 9க்கும் 10க்கும் உடையவர் சனி, ராஜ யோகாதிபதியாக இங்கே வரக்கூடியவர். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வருவதனால ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய அமைப்புல சனி இங்கே வந்து விடுவார். ரிஷபத்திற்கு பெருங்கோணத்திற்கும் பெருங்கேந்திரத்திற்கும் அதிபதி. துலாத்திற்கு பார்த்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் அதிபதியாக வருவார். லக்னாதிபதியாகிய சுக்கிரனை அதிநட்பாக கருதக்கூடியவர் சனி. அதுவும் சனியின் 10ஆம் வீடே பார்த்தீங்கன்னா கும்பமாக வரக்கூடிய அமைப்பு. கும்பமே மூலத்திரிகோண வீடாக வருகிறது. தசாநாதன் பலனை கணிக்கும் பொழுது அவரது மூலத்திரிகோண வீடு எது என்பது மிக முக்கியமான அமைப்பாகும். ஆக ராஜயோகாதிபதி என்றைக்குமே கெடுதல்களை செய்ய மாட்டார் எனும் விதிப்படி சனி பாதகத்தன்மையை ரிஷபத்திற்கு காட்டவே மாட்டார். சனி இங்க ராஜயோகாதிபதியாக வருவதால அவர் 8, 12ஆம் வீடுகளை மறந்து விடக்கூடாது. அங்க
யோகம் பங்கமாகிவிடும். லக்னத்துல இருந்தா கூட சிறப்பான பலன்களை தருவார் சனி. எங்க இருந்தாலுமே சனி பெரும் யோகத்தை தருவார் ரிஷப துலா லக்னத்திற்கு. இங்க ரிஷப லக்னத்திற்கு சனி புதனோடு சேர்க்கை பெறுவது சிறந்த யோகத்தை தரும். 2, 5, 9, 10 தொடர்பு என்ற அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய சனி புதன் திசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதுவும் இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா சனி புதன் வீட்டில் நடப்பது மிகப்பெரிய விசேஷமாகும். தொழிலில் ஆழ்ந்த அறிவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தரும். தொழிலறிவும் தொழில் பக்தியின் மூலமாக ஜாதகரை அதிகம் சம்பாதிக்க வைத்து விடக்கூடிய அமைப்பு இந்த சனி புதன் சேர்க்கை ரிஷப லக்னத்திற்கு தரும். அதற்கடுத்தாப்புல சிம்ம லக்னம். சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா 4க்கும் 9க்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இங்கே பாதகாதிபதியாக வருவார். சிம்மத்திற்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுவது, 12ஆம் இடத்துல நீசம் பெறக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு. இவர் இந்த லக்னத்திற்கு தனித்து இருப்பதை விட குருவோடு சேர்க்கை பெற்று இருப்பதே சிறப்பான அமைப்பாகும். சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்துல நிற்கும் பொழுது 4ஆம் இடத்தை பார்ப்பது மிகச்சிறந்த அமைப்பு. வீடு, இட லாபம், பூமி லாபம், வாடகை வருமானம் தருவது போன்ற அமைப்புகளை தருவார். தனித்து இருக்கும் பொழுது செவ்வாய் சிம்மத்திற்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புல வந்து விடுவார். அதற்கடுத்தாப்புல விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் பார்க்கும் பொழுது விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். ஒரு வீடு மட்டுமே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சூரியன் சந்திரனுக்கு பாதக அஷ்டம தோஷம் வராது. இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே 1ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல நிற்பதை விட மற்ற ஸ்தானங்கள்ல நிற்கும் பொழுது நல்லதே செய்வார். லக்கணத்துல நீசம் பெறுவது நல்லது அல்ல. விருச்சிக லக்னமே பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் விசாக 4ஆம் பாதத்தை தவிர்த்து சனியினுடைய அனுஷ நட்சத்திரமும் புதனுடைய கேட்டை நட்சத்திரமும் வரும். இந்த அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திராதிபதியாக சனியும் புதனும் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள். ஏன்னா லக்னாதிபதியாகிய செவ்வாயை சனி கடுமையான பகைவராக நினைப்பார் என்பதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அங்கே அவர் அஷ்டமாதிபதியாக வருவார். ஆக இங்கே லக்னத்தில் இருக்கக்கூடிய சாரமே கொஞ்சம் வில்லங்கமான சாரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக இந்த இடத்துல சந்திரன் இந்த சார அமைப்பில் அனுஷ நட்சத்திரத்திலேயோ புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திலேயோ இல்லாமல் இருப்பது சிறந்ததாகும். அதனால இங்கே சந்திரன் இருக்க வேண்டியது நல்லதில்லை. ஆனால் அதே போல குருவுடைய சுக்கிரனுடைய இந்த சந்திரன் தொடர்பு கொள்வது சிறந்த அமைப்பாகும். மற்றபடி பார்க்கும் பொழுது விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் அதிகமாக பாதக தோஷத்தை தரமாட்டார். அதற்கடுத்தாப்புல கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சனி 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார் பாதகாதிபதியாக. இங்கே சனிக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. முதல் தர யோகராக இருக்கக்கூடியவர் கும்ப லக்னத்திற்கு சுக்கிரனே இருப்பார். லக்னத்துல லக்னாதிபதியாகிய சனியும் சுக்கிரனும் அதிக நட்போடு இருக்கக்கூடியவர்கள். கேந்திராதிபத்திய தோஷமும் பாதக தோஷம் என 2 வீடுகளுமே தோஷ வீடாக இங்கே சுக்கிரனுக்கு கும்ப லக்னத்துக்கு வரும். ஆனாலும் கூட கோண வீட்டோடு தொடர்பு கொள்வதால கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அனுபவத்துல பார்க்கும் பொழுது 6, 8ஆம் வீட்டோடு தொடர்பு பெறாத வரை சுக்கிரன் நல்ல பலன்களை கும்பத்திற்கு செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க 6ஆம் வீட்டுல கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுல வரும்பொழுது அங்க சந்திரனோட வீட்டுல இருப்பார். அது சரியானதல்ல. 8ஆம் வீட்டுல அங்க அவர் நீசம் பெறுவார். இந்த 2 வீடுகளை தவிர மற்ற வீடுகளில் இருக்க வரைக்கும் சுக்கிரன் முடிந்தவரை நல்ல பலன்களை செய்வார். இது எனது அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கேன். 2ஆம் வீட்டுல தனித்து உச்சம் பெறும் பொழுது சுக்கிரனின் உயிர்காரகத்துவத்தை பாதித்து ஜடகாரகத்துவத்தை அள்ளி வழங்கக்கூடிய அமைப்புகளை தருவார். மற்றபடி இங்கே சுக்கிரன் புதனோடு இணைந்திருப்பது நல்லதே விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாகும். அதற்கடுத்தாப்புல உபயலக்கணம். உபயலக்கணம் என்று வரும் பொழுது 7ஆம் வீடே அங்க பாதக வீடாக வரும். மிதுன லக்னம் முதல்ல எடுப்போம். மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு. ஆக இங்கே குருவே பாதகாதிபதியாக வருவார். கேந்திராதிபத்திய தோஷமும் மாரக தோஷமும் பெற்றவராக இங்கே வந்து விடுவார். பாதக, மாரக, கேந்திராதிபத்திய, லக்னாதிபதியாகிய புதனுக்கு பகைவர் என அனைத்து விதமான தோஷங்களும் இங்கே மிதுன லக்னத்தில் வரக்கூடிய குருவுக்கு உண்டு. அதனால குரு நேரடியாக வலு பெறக்கூடாது. குரு பலம் இழக்க வேண்டும். 2ஆம் வீட்டில் அல்லது 7ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய உச்சமோ ஆட்சியோ 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுவார், 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவார். அந்த அமைப்புகளில் வரும் பொழுது கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணத்தை மட்டும் கொடுப்பாரு. திருமணத்துல குழந்தை 2யுமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல உண்டு பண்ணி தந்து விடுவார். இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு சனியோடு இணைவு பெறுவது நல்லதாகும். அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் குரு திசையும் சனி திசையும் ஆக நல்லதே செய்யும். எப்படி சனி ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் உதவி செய்கிறாருங்கிறத கவனிச்சு பார்க்கணும். இந்த 4 லக்னத்திற்கும் சனி அவர் முதல் அடி விழுகுதுன்னா அந்த சனிக்கு தான் விழுகக்கூடிய அமைப்புல எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பார். அந்த மாதிரி பாதுகாப்போடு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இங்கே குரு எவ்வளவு எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் சனியோடு இணையும் பொழுது குரு ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடிய நிலைக்கு விடுவார். பொதுவாக பார்க்கும் பொழுது அங்க அசுப கிரகத்தோடு இணையக்கூடிய சுபகிரகம் தனது வலுவை இழக்கும். அப்படிங்கிற அமைப்புல இங்க குரு தனது வலுவை சனிகிட்ட இழந்துவார். சனி இந்த லக்னத்துக்கு நட்பாக வரக்கூடிய கிரகம். ஆக இங்க லக்னத்தை தூக்கி நிறுத்தி விடுவார் சனி. இதை
கவனமாக மைன்யூட்டாக நோட் பண்ணி உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தோடு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைவார்கள். 10, 12 பரிவர்த்தனை வரும். அங்க புதன் 10ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அபரிமிதமான யோகத்தை தரும், பின் வாழ்க்கையில யோகத்தை தரும். இது போல இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் மட்டுமே குரு நல்லதை செய்வார். மற்ற அனைத்து இடங்களிலுமே கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புல வந்து விடுவார். அதற்கடுத்தாப்புல கன்னி லக்னம். கன்னி மிதுனத்துக்கு எப்படியோ அப்படியே கன்னிக்கும் இருக்கும். இங்கேயும் குரு உச்சம் பெற்றால் திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். 2 கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துவார். மற்றபடி எல்லாமே மிதுன லக்னத்துக்கு என்னவோ அதே கன்னி லக்னத்துக்கும் வரும். மறுபடியும் சொல்ல வேண்டாம். இங்கே கன்னி லக்னத்துக்கும் குரு வந்து சனியோடு இணைவு பெறுவது நல்ல விதமான அமைப்பாகும். அங்கு குரு கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணி தருவார். அதற்கடுத்தாப்புல தனுசு லக்னம். தனுசு லக்னம்னு பார்க்கும்பொழுது 7க்கும் 10க்கும் அதிபதியாக புதன் வருவார். 7ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தான அதிபதி யாரு? புதன். ஆக 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். அதுக்கும் புதனே அதிபதியாக வருவார். ஸோ 10ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது நல்ல வேலை தொழிலை அமைத்து கொடுத்து விடுவார் புதன். 7ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லதாகும். தனித்து இருக்கக்கூடாது. எங்கேயுமே சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில நல்லது தருவார். எப்பொழுதுமே சூரியனை ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் புதன். ஆக சூரியனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்ம நண்பனாக நினைக்கக்கூடியவர் புதன். குருவும் சூரியனும் நல்ல நல்ல நட்பு நிலையில இருக்கக்கூடியவர்கள். புதனுக்கு வந்து ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் யாரையெல்லாம் நட்பாக நினைக்கின்றாரோ புதனும் அவர்களை நட்பாக நினைக்கக்கூடிய நிலைக்கு மாறிக்கொள்வார். அதனால பாத்தீங்கன்னா குருவை வந்து பகையாக நினைக்க மாட்டார். சூரியனோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில. அதனாலதான் தனித்து புதன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சூரியனோடு இணைந்திருப்பது நல்லதாகும். அதுவும் இங்க பாத்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவார். புதன் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவார். ஆக இங்க சூரியனும் புதனும் இணைவு பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகத்துல வரக்கூடிய அமைப்பு ஆகும். இந்த கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஏற்படுவது அல்லது 9ஆம் இடத்துல ஏற்படுவது மிகச்சிறந்த தொழில் வழி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஆகும். இந்த சூரியனும் புதனும் மேசத்துல சூரியன் உச்சமாவார், சிம்மத்துல சூரியன் ஆட்சி ஆவார், கன்னியில ஏற்படும் பொழுது புதன் உச்சத்துல வருவார், ஆட்சி நிலையிலையும் வருவார். ஆக இந்த 3 வீட்டிலையும் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுவது சிறந்த அமைப்பாகும். பாதக வீட்டுல இந்த சேர்க்கை வரக்கூடாது. என்னதான் இருந்தாலும் பாதக வீட்டுல வரும் பொழுது அவருக்கு பழசெல்லாம் சூரியன் வந்து நமக்கு நட்பு, அதனால சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பு, நம்ம குருவை கெடுக்க கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அவருக்கு பழசெல்லாம் அம்னீசியா மாதிரி டக்குனு ஞாபகம் வந்துடும் பாதக வீட்டுல உட்கார்ந்துருக்கும் பொழுது. அதனால பாதக வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும் பொழுது நல்ல பலன்களையே செய்வார். சுக்கிரன் புதனும் சேரக்கூடாது. இந்த லக்னத்திற்கு அது நல்லது அல்ல. ஏன்னா சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். லக்னாதிபதிக்கு கடும் பகைவராக வந்து விடுவார். அந்த நிலையில வரும் பொழுது சூரியனோடு சேராமல் சுக்கிரன் புதன் மட்டும் தனித்து இருப்பது போல அமைப்புல வந்துட்டாங்கன்னா அங்கேயும் புதனுக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அங்கே குருவை கெடுக்க லக்னாதிபதி ஆகிய குருவை பகைவராக நினைக்கிறதுனால ஜாதகரை கெடுத்து விடுவார். அதுக்கு அடுத்தாப்புல மீன லக்னம். மீனத்திற்கு வரும் பொழுது இங்க புதன் பாத்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் அதிபதியாக வருவார். இந்த லக்னத்திற்கு அதிக நன்மை செய்ய இயலாத நிலையில வந்து விடுவார். மேலும் பாத்தீங்கன்னா லக்னத்தில் நீசமாகக்கூடிய கிரகமாக இங்க புதன் வருவார். அதனால 4ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் தனித்து ஆட்சி உச்சம் பெறுவது நல்லது அல்ல. இங்க மறுபடியும் சொல்றேன், சூரியனோடு இணைந்திருப்பது நல்லதாகும். சூரியனை வந்து ஆத்ம நண்பராக நினைக்கக்கூடிய நிலையில குருவை வந்து அதிகமாக கெடுக்காம சரி போனா போகுதுங்கிற நிலைமையில விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புல வந்து விடுவார். இங்கே சூரியனும் பாத்தீங்கன்னா முழுசாக இங்க குருவுக்கு கை கொடுக்க முடியாத நிலைமையில அங்க அவர் 6ஆம் அதிபதியாக வந்து விடுவார். இங்கே சூரியனும் பாத்தீங்கன்னா குருவுக்கு நட்பாக இருந்தாலும் கூட அங்க 6ஆம் அதிபதியாக வந்து விடுவார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாதகாதிபதி தோஷம் இல்லை அப்படின்னாலும் கூட என்னதான் இருந்தாலும் அங்க 6ஆம் அதிபதியாக வர்றதுனால புதனோட சேரும் பொழுது புதனைய வந்து குருவை வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையில சூரியன் அங்க வந்து விடுவார். நான் சொல்றதை நிறுத்தி நிதானம் சொல்ல கேட்டுங்க. தனுசு லக்னத்துக்கு வரும் பொழுது சூரியன் அங்க 9ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். லக்னாதிபதிக்கு நட்பாக வர்றார். ஆக ஆதிபத்தியமும் சரி லக்னாதிபதிக்கு நட்பாக வரக்கூடிய அமைப்புலையும் சரி சிறந்த அமைப்புல இருக்கிறதுனால புதனை கண்ட்ரோல் பண்ணி புதன் வந்து குருவை கெடுக்காத நிலைமைக்கு வந்து விடுவார். ஆனா மீனத்துக்கு வரும் பொழுது சூரியன் அங்க 6ஆம் அதிபதியாக வருவார். என்னதான் சூரியன் ஆத்ம நண்பராக நினைத்து புதன் கெடுக்காம இருக்கணும்னு நினைத்தாலும் கூட அங்க 6ஆம் ஆதிபத்திய தோஷம் ஏற்படுவதால சூரியனால குருவுக்கு முழுசாக கை கொடுக்க முடியாது, புதனுடைய குணத்தையும் மாற்ற முடியாது. ஆக கொஞ்சம் கொஞ்சம் கெடுதல்களை செய்யக்கூடிய நிலைக்கு தான் வந்து விடுவார். இங்க 6ஆம் அதிபதி பாதகாதிபதி சேர்க்கை என்ற ரீதியில பலன் அமைந்துவிடும். புரிஞ்சுதுங்களா? சரி நண்பர்களே, இதுவரைக்கும் 12 லக்னத்திற்கும் பாதகாதிபதியில் எவ்வாறெல்லாம் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத பத்தி நிதானமாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்க பார்க்கும் பொழுது இதே பாதகஸ்தானாதிபதி அந்தந்த லக்னத்துக்கு எவ்வாறு செயல்படுவாருன்றத அந்தந்த ஜாதகத்தை விளக்கும் பொழுதும் இல்லை வேறு வேறு இடங்கள்ல வரும் பொழுதும் நாம விரிவாகவும் அலசலாம், தெளிவாகவும் அலசலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.